திரையுலக அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க. விஜய் அண்ணனோட எடுத்து யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியுங்க? அந்த நடிகர்களோட அரசியலுக்கு வரது எப்படி பார்த்தீங்க? இதே நடிகர்கள் எல்லாருமே வராங்க. நீங்களும் வர மாதிரி இருக்கும். நமக்கு அந்த எண்ணம் இல்லை சார். நான் வந்து அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க. எங்க அண்ணன் அதாவது திரையுலக அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க. எப்படி இந்த கேள்வி கேட்டு நான் ஒண்ணு சொல்றேன். விஜய் அண்ணனோட எடுத்து யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியுங்க? அவர் எடுத்து யாருமே ரீப்ளேஸ் பண்ண அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க. நம்ம ஆன்சர் பண்ணல. அவர் ரீப்ளேஸ் பண்றீங்க. அண்ணனுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? என்னுடைய வட்டம் இவ்வளவுதான், சினிமா வட்டம் தான். அதுக்கான அண்ணன் கூப்பிட்டாருன்னா அண்ணன் அழைப்பு கொடுத்தாரு. அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா போயிட்டு வரலாம். ஒரு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கீர்த்தி சுரேஷோட பண்ணுறது. ஏன்னா இது நார்மல் ஹீரோயின்கான ஒரு சப்ஜெக்டாக இல்லை. இது வந்து நான் ஒரு வில்லேஜ் மேனாக பண்ணுறேன், அவங்க ஒரு டாப்பாக முதல் தடவை பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்குமே முதல் கதாபாத்திரம். ஸோ அது ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதை பற்றி பேசி அவங்க வந்து ஒரு ஹீரோ பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது பார்க்கவே வந்து ஒரு குற்றவாளியை பார்க்குற ஒரு தான் இருக்கும். அது ஒரு வில்லேஜ் மேனை வந்து பார்க்க ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு மட்டும் இல்லை சார், இந்த படம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத வந்து டைலாகாக சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நானே வந்து யமனை துரத்தி போயிட்டு இருக்கேன், என் பின்னாடி ஏன் துரத்தி வந்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி சில அவங்க சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்லாம் சொல்லி நடிகராக வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இனிமேலாக அந்த கட்டட பணிகள் ஒளிபரப்படுமா? எப்படி நெருங்கி அந்த கட்டடம் வந்து கண்டிப்பாக கட்டப்படும் சார். அதுக்கான எல்லா முயற்சியும் இறங்கி செய்கிறாங்க. ஏன்னா என் நண்பர்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது. நிச்சயமாக அது நல்லபடியாக வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். அது நம்ம கூடிய சீக்கிரம் அறிவிப்போம் சார்.